ரொம்ப ஹாப்பியான டே இது. லக்ஷு குட்டி பொறந்த டைமில் என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆகிருந்தது. என்னால் போக முடியல. இன்றைக்கி தான் போயிருந்தோம். மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அவள் லக்ஷு குட்டியை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக ஆயிட்டா. ஆனால் லக்ஷு குட்டிக்கு அது புது இடமா இருந்தனால அவகிட்ட போகவே இல்லை. லக்ஷு குட்டியை தூங்க வச்சுட்டு எல்லோரும் ஒன்றா சமைச்சோம். ஹாஸ்டலில் சண்டே ஆனால் பிரியாணி சாப்பிட போனோம். நாங்கள் இப்போ ஒன்றா சமைச்சு சாப்பிட்றோம். 5 இயர்ஸ் ஆச்சு காலேஜ் முடிச்சு. ஆனால் எங்களுக்கு டைம் போனதே தெரியல. ஜாலியாக பேசிகிட்டே சமைச்சு முடித்தோம். மஷ்ரூம் பிரியாணியும் காலிஃப்ளவர் 65யும் செஞ்சுருந்தா. ஒன்றா பேசிகிட்டே அப்படியே ஜாலியாக சாப்பிட்டோம். அவள் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தான். இந்த டெடி, இந்த குட்டி குட்டி க்யூட்டான பொருள்லாம் அவளுக்கு பிடிக்கும். அதனால் நான் டெடி வாங்கிட்டு போயிருந்தேன். அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தோம். அவள் மெஹந்தி ஆர்டிஸ்ட். எனக்கு அழகாக மெஹந்தி போட்டு விட்டா. உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் மெஹந்தி போடணுன்னா நான் அவளோட பேஜை டேக் பண்ணுற, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுப்பா. அப்புறம் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணான். சாப்பிட்டுட்டு டைம் பார்த்தா 6 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன். நல்ல வேளை இன்றைக்கி டிராஃபிக் இல்லாததுனால கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.